Hi, hello, வணக்கம் friends. நான் உங்க ரவிந்த். இன்னைக்கு வீடியோல BOULT உடைய the BOULT Klarity 3 அப்படின்ற இந்த ஒரு TWS earbuds பத்தி தான் பார்க்க போறோம். Actually இந்த earbudல பாத்தீங்கன்னா BOULT அவங்களுடைய ஒரு பிரீமியம் செக்மெண்ட் earbud எடுத்துட்டு வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரி டாப் லீடிங் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இதல கொடுத்திருக்காங்க. சோ அப்படி என்ன லீடிங் ஃபீச்சர்ஸ்லாம் இதல இருக்கு and அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இது போக இந்த earbud இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள ஒருத்தங்களுக்கு giveaway கொடுக்க போறேன். சோ giveawayல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா சொல்றேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்ததா இப்போ இந்த earbud உடைய டிசைனை பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படினா एक्चुअली நான் சொன்ன மாதிரி டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. एक्चुअली இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு Black கலர் வேரியண்ட்டும் இருக்கு. பட் அதை விட எனக்கு இந்த சில்வர் கலர் இந்த கலருடைய இந்த வேரியண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதிலும் இந்த நடுவுல கொடுத்திருக்காங்கல இந்த லைட்டிங் அது ரொம்பவே சூப்பரா இருக்கு. பார்க்கிறதுக்கே ஒரு பிரீமியம் earbud தான் அப்படின்ற லெவலுக்கு அந்த டிசைன் லெவல்ல அவங்க பண்ணிருக்காங்க. டிசைன் லெவல்ல மட்டும் இல்ல, एक्चुअली பில்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே சாலிடாவே பண்ணிருக்காங்க. அண்ட் உள்ள இருக்கக்கூடிய அந்த பட்டுடைய பில்ட் குவாலிட்டியுமே சரி அண்ட் வெளில இருக்கக்கூடிய கேஸுடைய குவாலிட்டியுமே சரி ரெண்டுமே ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அந்த வகையில் அதுவுலயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி இந்த earbudல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டாப் லீடிங் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்னடா ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த TWS இந்த பட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு 13mm கான ஒரு பெரிய பூமெக்ஸ் டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹை பேஸுக்காகவே இந்த டிரைவர் யூஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. பேஸ் குவாலிட்டிலாம் நான் கேட்ட வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்கள்ட்ட பின்னாடி நான் கடைசியா பேசுறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுல 50 decibel கான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹைபிரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல இதெல்லாம் ஒரு பிரீமியம் ஃபீச்சர் தான் கண்டிப்பா. ஸோ அந்த வகையில் 50 decibel கான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கிறதும் ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. இது போக மைக் பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 6 மைக் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்ல 3 மைக் யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த பட்ல 3 மைக் யூஸ் பண்ணிருக்காங்க. யூசுவலா இந்த செக்மெண்ட்ல பார்க்கும்போது குவாட் மைக் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு மைக் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க ஒவ்வொரு பட்லயும் 3 மைக் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக 3 மைக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மைக் வந்து நம்ம பேசக்கூடிய ஆடியோவை பிக்கப் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. இன்னும் 2 மைக் பாத்தீங்கன்னா இதுல ENC கான சப்போர்ட் இருக்கு. எலக்ட்ரானிக்கல் நாய்ஸ் கேன்சலேஷன் அதுக்காக கொடுத்திருக்காங்க. ஃபீட் ஃபார்வர்டுக்காகவும் ஃபீட் பேக்குக்காகவும் இந்த 2 மைக் கொடுத்திருக்காங்க. ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்றது நமக்கு பேசும்போது அவுட் சைடுல கேட்கக்கூடிய நாய்ஸ் எல்லாம் பிளாக் பண்றதுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு டிராஃபிக்ல இருக்கோம் அப்படின்னா டிராஃபிக் சவுண்ட்ஸ் இல்ல நம்ம ரூம்ல ஃபேனை போட்டுட்டு பேசிட்டோம் அப்படின்னா ஃபேனுடைய சவுண்ட் எல்லாம் கட் பண்றதுக்காக அதை பிளாக் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அண்ட் ஃபீட்பேக் அப்படின்றது ஆக்சுவலி நம்மளுடைய பட்ஸ்குள்ளேயுமே சில நாய்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை கட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மைக் நம்ம கொடுத்துருக்காங்க. பெட்டரான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாய்ஸை கேன்சல் பண்றதுக்காகவே இதில் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த பட்ல பார்த்தீங்கன்னா டுவல் பேரிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ அட் அ டைம்ல நீங்க 2 டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டிவைஸையும் சிமில்டேனியஸா நீங்க மாத்தி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான சப்போர்ட் இருக்கு. இது போக BOULT AMP அப்படின்ற அவங்களுடைய ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நீங்க ஆடியோ டியூனிங்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த BOULT AMP அப்படின்ற உங்களுடைய டெடிகேட்டட் ஆப்குள்ள போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூட்டிலைசர்ல நீங்க ஆடியோவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க அந்த ஆடியோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த வகையில் ஒரு டெடிகேட்டட் ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அண்ட் கேமிங்காக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல கேமிங் மோட் டெடிகேட்டடா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 45 ms கான லோ லேட்டன்சிக்கான கேமிங் மோட் அப்படின்றது ஆக்சுவலி இந்த ஒரு பட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 45 ms கான ரொம்ப மினிமலான லேட்டன்சி தான் இருக்கும் அப்படின்றதுனால கேம் விளையாடும் போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. அதுலயும் பிரச்சனை இல்லை. இது போக பாத்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்றது பாத்தீங்கன்னா 360 டிகிரி ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். யூசுவலா வந்து இந்த ஸ்பீக்கர் ஹோம் தியேட்டர்லாம் நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் TWSலயும் இப்போ சில பிராண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த பட்ஜெட்ல இவங்க அதை கொடுத்துருக்காங்க. ஸோ 360 டிகிரிக்கான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஆனால் கேட்ட வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு உண்மையிலேயே. ஸோ சும்மா அந்த ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அதில் லைட்டாக ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் காட்டாம ஓரளவுக்கு நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் முடியுது. 360 டிகிரியில் ஒரு சவுண்ட் ஃபீல்ஸை நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியுது. ஸோ அந்த வகையில் அதுவும் இது ஒரு பாசிட்டிவாக இருக்கு. இது போக கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 லேட்டஸ்டான கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெளில போகும்போது வாக்கிங் ஜாகிங் மாதிரியான விஷயங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்வெட்டிங்னாலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. அதே மாதிரி மழையிலேருந்தும் ஓரளவுக்கு அந்த IPX5 வந்து இதை பாதுகாத்துரும். இது போக இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இதில்
அவங்க கிளைம் பண்ணுறது 50 ஹவர்ஸ்க்கான பேட்டரி playback டைம் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ 50 ஹவர்ஸ் அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 நாளைக்கு கண்டினியூஸாக நீங்கள் சார்ஜ் பண்ணாமல் இந்த இயர்பட்டை யூஸ் பண்ண முடியும். நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு மேலே இந்த இயர்பட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் சார்ஜ் போடல. ஸோ வந்தப்போ வந்து 100% இருந்துச்சு, அதே 100% தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 120 நிமிஷத்துக்கான playback டைம் எடுத்துக்க முடியும் அப்படின்றத கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான சப்போர்ட்ஸும் இருக்கிறது இந்த செக்மெண்ட்டுக்கு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இதோட டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். பட் ஆனால் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ், சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் மெயின். ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம இயர்பட்ஸ் வாங்குறோம் அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, சவுண்ட் கேட்கும்போது நல்லா இருக்கா, பேஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் கேட்ட வரைக்கும் என்னோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இயர்பட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஹை பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இயர்பட்டாக தான் இருக்குது. பேஸுடைய எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது, நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பட் ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக எதிர்பார்க்காதீங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லாம் நிறைய இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துப்புலாம் கொடுப்பாங்க, கேட்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு கேட்குற அளவுக்கான நமக்கு ஒரு நல்ல பேஸ் எக்ஸ்பீரியன்ஸாக ஆக்சுவலி இதில் கொடுக்குது. இது போக உங்களுக்கு ஹையாக இன்னும் ஹெவியாக வேணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி போல்ட் ஆம்ப் அந்த ஆப் வழியாக போயிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் ஈக்குவலைஸில் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பட் கேட்கும்போது எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது என்னுடைய தேவைக்கு கரெக்டாக இருக்குது, கரெக்டான லெவலான பேஸ்லாம் எல்லாமே இதில் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் டீட்டெயிலிங் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ அதுலேயுமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த இயர்பட்டில் எனக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஆடியோ கோடெக் சப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு SBC AACக்கான கோடெக் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அதுலேயும் பிரச்சனை இல்லை. இது போக இதோட இது ANC பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சாம்பிளே ஷோ பண்ணிடுறேன், நீங்களே கேளுங்க. ஸோ வெளில போகும்போது ஓரளவுக்கு நமக்கு நாய்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுது. நம்ம வீட்டிலேயே ஃபேனை போட்டுக்கிட்டு நம்ம பாட்டெலாம் கேட்குறோம் அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து அந்த ANC மோட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த வகையில் அதுவுமே எனக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. சாம்பிளும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்களே கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய BOULT Klarity 3 இந்த TWS இருக்கக்கூடிய மைக் வழியாக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா ENC சப்போர்ட்டில் 6 மைக் கொடுத்துருக்காங்க. அதனால ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் இப்போ இருக்கிற இடம் வந்து சைலண்டாக தான் இருக்குது, பெருசாக எனக்கு நாய்ஸும் இல்லை. பட் அதனால இந்த சைடில் சின்ன நாய்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக கேட்குதா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நான் இப்போ வந்து ஃபேனுக்கு கீழே போயிடுறேன், சீலிங் ஃபேனுக்கு கீழே போயிட்டு அங்கே நின்று பேசுகிறேன். ஸோ ஆடியோ கிளாரிட்டியாக கேட்குதா, அந்த ஃபேனோட சவுண்டு கேப்சர் பண்ணுறா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேனுக்கு கீழே வந்துட்டேன், தலைக்கு மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய என்னோட ஆடியோ எங்கே கிளியராக கேட்குதா, இல்லை ஃபேனுடைய நாய்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்றத கிளியராக. ஸோ ஃபைனலி இந்த இயர்படுடைய ப்ரைஸ், ஸோ ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ப்ரைஸாக 1999 2000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இந்த இயர்பட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபியூச்சரில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் கிளைம் பண்ணுறாங்க. இது லான்ச்சிங் ப்ரைஸ் தான். மற்றபடி இந்த 2000 ப்ரைஸுக்கு பார்க்கும்போது டிசைன் நல்லா இருக்குது, பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் மெயினாக ஃபீச்சர்ஸ் 2000 டாப் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பர். அண்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸாக கேட்கும் போதுமே எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்தது. ஸோ அதெல்லாம் டாப் கிளாஸாக இருக்குது. அதனால் அந்த 2000 பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல ரீசனபிளான ப்ராடக்டாக தான் எனக்கு தோணுது. மற்றபடி இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருத்தவங்களுக்கு, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களில் ஒருத்தவங்களுக்கு கிவ் அவேவை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கமெண்ட், ஸோ ஏதோ ஒன்று உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய தாட்ஸை நீங்கள் கமெண்ட்டாக வந்து லீவ் பண்ணணும், அது மெயின். அதுக்கப்புறமா போல்ட் ஆடியோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனல், ஸோ அந்த டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணணும். இந்த 4 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அண்ட் போல்ட் ஆடியோக்கான இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் நம்ம டே டு டே ஆஃபர் டெலகிராம் சேனலுக்கான பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, போதும். இதெல்லாம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களில் ஒரு லக்கி வின்னருக்கு இந்த BOULT Klarity 3 TWS ஃப்ரீயாக கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் யார் அந்த லக்கி வின்னர் அப்படின்றத. மற்றபடி நான் சொன்ன ரூல்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க, கிவ் அவே ரூல்ஸை. இது போக இந்த கிவ் அவேக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ணுவேன் ஷார்ட்ஸ் வீடியோவில், இல்லைனா நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் யார் வின்னர் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்.